பாருங்க எனக்கு ஊட்டி விட்டாங்க. எனக்கு வந்து வெங்காயம் பச்சை வேணா மிளகா வச்சு விடுங்க சாப்பிட்றேன். நான் சின்ன அப்பா எனக்கு வந்து ஊட்டி விடுறாங்க. அதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. சரி சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பஜ்ஜி தான் ஃப்ரெண்ட்ஸ் சுட்டு சாப்பிட போகிறோம். எனக்கு கேட்டால் வாங்கி வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. மிளகா பழுத்து நிறம் வேற மாறுதுங்க பாருங்கள். பழுக்கிற நிலைமைக்கே வருது. ஃபஸ்ட்டு நம்ம சுட்டு சாப்பிடணும். இன்றைக்கி வந்து எல்லாமே ஜாலியாக வீட்டில் தான் இருக்கிறோமே, எங்கேயும் வெளியில் கூட எங்கேயும் போகல. பில்லுக்கோ ஆடு ஓட்டி போது நேரம் ஆகும். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறதுலாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டு போகலாம் இந்த கோசம் உட்காந்துக்கிறேன். செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ சந்தியா பாப்பா சத்யா பாப்பா எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. குட்டீஸும் சேர்ந்துருக்காங்க. என்ன பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொடி பண்ணி நல்லா 2 கீத்தா 4 கீத்தா அரிஞ்சு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து மாவு காய்ச்சிங்கிறேன். அதுக்கு வந்து காய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் சத்யாக்கா எப்போ வந்தாலும் நான் வந்தால் மட்டும் எதுவும் செய்ய மாட்டேறீங்க, நான் வந்தால் மட்டும் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் பார்த்து என்ன செஞ்சு சாப்பிடுவீங்க, நாருக்கு பார்த்து செய்ய மாட்டேன் சொல்லியிருப்பேன். பஜ்ஜி சுட்டு தர சொன்னோன்னே அவளும் வந்துட்டாங்க. ஸ்வேதா ஹாய் சொல்லு. ஹாய். நல்லா பேசுவானா? உண்மையா இருக்கிறது சத்யாப்ப. நான் வந்து மாவு அரைமை கொஞ்சம் தண்ணியாக காய்ச்சிட்டேன். அதுக்கு வந்து சத்யா வந்து அம்மா தண்ணியாக கூட வச்சுட்டு இன்னும் கடல மாவு கொடிக்கிறேன் கொஞ்சமா. கொஞ்சம் கட்டியா போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும் ஒட்டும் பச்சை கூடன்னு சொல்லிட்டு. சத்யா சத்யா ஏதோ நீ வந்தப்ப ஏதோ பஜ்ஜாச்சு சுட்டு தராங்களே. நான் வரப்ப எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரப்ப பஜ்ஜி சொல்றாங்க. ஏன்னா சத்யா வந்து உடனே ஊருக்கு போயிட ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் தான் இருப்பா. ஒரு நாள் தான். ஞாயிற்றுக்கிழமை லீவுக்கு வருவா. அன்னைக்கு சாயந்தரமே கிளம்பிடுவா. நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நின்று வந்துட்டு திங்கக்கிழமை வந்து உடனே காலைங்க. ஹாய். சூப்பரா சின்னதா போடுறா. சூப்பரா இருக்கு சார் பாக்கிறதுக்கு. பக்கத்துல ஒருத்தவங்க சுட சுட பச்சை சாப்பிட்டா சாப்பிட்ட போல இருக்கும். நம்ம ஆடி வச்சு சாப்பிட்டா பிடிக்காது இல்லையா, நம்ம சாப்பிடலாம். சத்யாவுக்கு 3 பச்சி. சந்தியா அக்கா பக்கத்துல இருக்கிறாங்க. சந்தியா பாப்பா எனக்கு பின்னாடி வந்து உட்காந்துட்டாங்க அவங்க. அவருக்கு ஷைடிஸ்க்கு என்னது சூப்பரா இருக்கு இந்த காம்பினேஷன். சூப்பரா இருக்கு. அம்மா ஏதோ பரவாயில்ல செஞ்சுட்டீங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சு சாப்பிடலாம்னு ஒரு ஆசை தானே வாங்கி வச்சோம். அதுக்குனால நம்ம திருநாங்கெல்லாம் சத்தியெல்லாம் வந்துக்கிறாங்கல்ல, அப்படியே கும்பலாம் ஃபேமிலி. ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சளால சாமி வந்து செய்வாங்க. பச்சை மாவு போட்டு ஆயிடுத்து. அதனால சந்தியா வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வெள்ளைய சீவி போட்டு வச்சுடா. இது போட்டு கொடுங்க சித்தி சொல்லிட்டு. பாருங்க இது என்ன டேஸ்டா சாப்பிட போறோம். நல்லா தான் இருக்கும். அது கூட என்ன சாத்தோடு சாப்பிட போறோம்னா தூள் இட்லி தூள் வச்சு சாப்பிட போறோம். அதனால சந்தியாக்கா நீ மட்டும் எப்படி டிஃப்ரெண்டா டேஸ்ட் கண்டுபிடிக்கிற? சாப்பிடுவேன். நான் என்ன வீட்டுல செஞ்சா சாப்பிட்டு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்ப்பேன். அதான் எனக்கு பிடிக்காது. அதுக்கு மெத்தட் வந்து 2 வெங்காயத்தை வர சீவி குத்துறா. சரி சரி போடும் நம்ம. வெங்காயம் நல்லா இருக்கும். நாமளும் வெங்காயம் போட்டு சாப்பிடுறோம்ல, சூப்பரா இருக்கும். சந்தியாக்கா பஜ்ஜி நல்லா இருக்குதா? நல்லா சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல வேலை செய்யறதுனால கூட்டு வந்து பஜ்ஜி கொடுத்தாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுவாமா? சூப்பரா இருக்கு. சாப்பிடவே சந்தியா சந்தாலே போய் கொடுத்துட்டு வந்தா உட்காந்துருக்காரு. சந்தியா பங்குன்னு இல்ல கொடுத்த மாதிரி இங்க தாண்டி மாமா வேலை செய்யறான்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே கொடுத்து வந்தாரு. அப்புறம் ஜேஷ்டி வந்து கூட்டாந்து கொடுக்குறா. சரி சாப்பிடுங்க. வெங்காய பஜ்ஜி வேவுது. இது வந்து சந்தியா போடுவேன். இந்த ஐடியா பூரா சந்தியா ஐடியா தான்பா. நான் மாவு இதெல்லாம் போகுது நித்தில சொன்னா ஏன் மாவு வேஸ்டா போனோம்னு சொல்லிட்டு வெங்காயத்தை அண்டி போட்டா உருளைக்கிழங்கு அண்டி போட்டா. நான் உருளைக்கிழங்குல போடல, வெங்காயத்துல வந்து போட்டேன். உருளைக்கிழங்கு அவரு போடுறதுனால அவர் மட்டும் வச்சு சாப்பிடுறாரு. நல்லா இது தூள் இட்லி தூள் சாப்பிட்றல சூப்பரா. சரி சரி சாப்பிடுங்க. அம்மா நீங்க சுட்ட பஜ்ஜி அப்பா டேஸ்ட் பண்ண வந்துட்டாரு போல. ஆமா நீ ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருக்காங்க. அதனால வந்து நம்ம பஜ்ஜி சொல்றதுனால சாப்பிடலாம் சொல்லி சாப்பிட்றாங்க. நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்குதா? அது மொத்தமா அந்த லைட்டா கொஞ்சம் அடியில வந்து காரமா இருக்குது பாரு. அதனால எல்லாமே சத்தியாவும் காரது சொல்லிட்டா, சந்தியாவும் காரது வேற எடுக்காம போட்டுக்கிறாங்க. அப்பாவும் எனக்கு பச்சை மிளகாய் வேணாம், காரது இருந்து வெங்காயம் இதே கூட சொல்லிக்கிறேன். இதுவும் கொடுக்குறேன், டேஸ்ட் பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. இது பார்க்க பகோடா மாதிரி இருக்குமா? சூப்பரா இருக்குதா? நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நாள் ஆச்சுமா இந்த பாவக்காய் பகோடாலாம் போட்டு தருவீங்களா, அதெல்லாம் சாப்பிட்டு. சூப்பரா இருக்குது சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் பச்சை நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. இது வந்து காரில் சாப்பிட்றதுக்கு நல்லா முறன்னு இருக்குது. நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. அப்பா அம்மா வந்து பஜ்ஜி சாப்பிடல, அந்த பஜ்ஜி ஊட்டி விடுங்க. பாருங்க எனக்கு ஊட்டி விட்டாங்க. எனக்கு வந்து வெங்காயம் பச்சை வேணா மிளகா பச்சை விடுங்க சாப்பிடலாம். சரிம்மா.
சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்குது. ம். அம்மா சுட்டு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க, நான் சாப்பிடவே இல்லை. அதனால தான் வந்து அப்பாவை கொடுக்க சொன்னேன். சரிம்மா. ரொம்ப நாள் சென்னு அப்பா எனக்கு வந்து ஊட்டி விடுறாங்க. அதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. சரி சரி. ஜெயஸ்ரீ, இன்னைக்கு வந்து என்ன தெரியும் பார்த்தா, இன்னைக்கு வந்து 5ஆம் தேதினா மஞ்சள் அரிசி வந்து சாமி ஜோடிப்பாங்க. மஞ்சளாலே வந்து சாமி வந்து ஜோடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், இன்னைக்கு வந்து ட்ரம்ஸ்னு வேற சொல்லிக்கிறாங்க. ட்ரம்ஸ் தான் ஜாலியா இருக்கும். பசங்க வந்து ஜாலியா இருந்து கத்திக்கணும், சந்தோஷமா ஆர்வட்டமா சாமி கூட வரது பார்த்தா இன்னும் ஒரு சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே 2 நாளா சாமி வந்து சைலண்டா தான் வருது, மோளம் அடிக்கிற சத்தத்தோட வருது. யாரும் பசங்க வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பசங்களாம் வந்து நிறைய ஜன அந்த ரோடு நெடுக்க ஜனம் அதிகமா வரத பார்க்குது, இன்னும் 2 சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கலாம்னா நீங்க வந்து சாமி தெரு வந்து சுத்தி வரது வந்து பார்க்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சானியா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.